அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேரும் விழுதுமாக நாங்கள் பிரான்சில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விழுதாக பிரான்சில் இருந்தாலும் எங்கள் வேர் என்பது எமது மண்ணாக இருக்கின்றது, எங்கள் தேசமாக இருக்கின்றது. மண் என்ற பொழுது நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணை மட்டுமல்ல, பிறந்து வளர்ந்த தேசத்தையும் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டியது நமக்கான பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் தான் வேரும் விழுதுமாக இருந்தாலும் நாம் விழுதாக புலம்பெயர்ந்திருந்தாலும் எமது வேர் தாய்மண்ணாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு புலம்பெயர்ந்து விழுதுகளாக இருந்தாலும் நாம் எமது மூலவேராக இருக்கின்ற எமது பிறந்து வளர்ந்த மண்ணை தற்காத்துக் கொள்வதும் அதை உயிர்ப்போடு வைத்திருப்பதும் ஒவ்வொருவருக்கான கூட்டு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் புலம்பெயர் நாடுகளிலே பல ஊர்ச்சங்கங்கள் இருக்கின்றன. அந்த ஊர்ச்சங்கங்கள் அந்த மண்ணை உயிர்ப்போடையும் அதனை தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டிய தேவையும் இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் சமகாலத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு புங்குடிது மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் உலகம் முழுவதும் இயங்கி வருகின்ற பல ஊர் அமைப்புகளில் சங்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக வெறுமென அந்த கல்வி மட்டுமல்ல அல்லது கோயில் மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய மண்ணை கடந்து தேசத்துக்கும் பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். குறிப்பாக ஒன்றை சொல்லலாம், இன்றைக்கு நாங்கள் சமகாலத்தில் பார்க்கலாம். எங்கள் ஊர்களை நாங்கள் கைவிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஊர்களுடைய எங்களுடைய காணிகளை அபகரித்து கொண்டு போகின்றார்கள். எவ்வாறு பலஸ்தீனத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஜூதர்கள் பலஸ்தீனத்தினுடைய மண்களை வேண்டி ஒரு தேசத்தை உருவாக்கினார்களோ, இன்று அதுபோலத்தான் எமது மண்களை எமது நிலத்தை அபகரித்து அவர்கள் இன்றைக்கு தமிழர் தேசத்தை சிங்கள தேசமாக மாற்றுவதற்கான யுத்தியை கையாண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரில் பிறந்தவர்களுக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக இன்றைக்கு புங்குடிது மக்களுடைய பிரான்ஸ் அது பெரும் சேவையாக இதை ஆற்றி வருகின்றது. அந்த வகையிலே தென்னங்கீற்று நிகழ்வு 20வது தடவையாக கலைமாலையாக வருகின்ற அக்டோபர் 26 இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு பற்றியதான ஒரு சிறிய பதிவை இப்பொழுது தர இருக்கிறேன். அந்த வகையிலே இப்பொழுது வாருங்கள் விநாயகமூர்த்தி அண்ணன், வாழ்த்துக்கள் உங்களுடைய சங்கத்தினுடைய தொடர் செயற்பாட்டுக்கு. தென்னங்கீற்று கலைமாலை இதனுடைய பொதுவான விடயம் என்னவாக இருக்கின்றது? புங்குடுதி மக்கள் ஒன்றியம் பிரான்சிலே உருவாக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சங்கமானது இன்று 20 ஆண்டாக கலை விழாவை நடத்துகின்றது. உங்களுக்கு தெரியும், காரணம் இடையில் இந்த கோவிட் சம்பந்தமான நிகழ்வுகளால் கலை நிகழ்வு நடத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. அதை தவிர்த்து இந்த வருடம் 20 ஆண்டை நிறைவு செய்கிறது. அந்த வகையிலே மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒழுங்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, இந்த புலம்பெயர்ந்து நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நோக்கங்கள் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஊரையும் நோக்கியதாக இருந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சங்கமே உருவாக்கப்பட்டது. இந்த சங்கத்தை உருவாக்கும் பொழுது 2 கோட்பாடுகளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், எமது கிராமத்தை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் எங்கள் தேசத்துக்கான சேவையை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2க்குமான சேவையை செய்வதற்காக உருவாக்கப்பட்டு அதேபோல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த இடத்திலே குறிவைக்க ஆசைப்படுகின்றோம். கிராமத்துக்கான சேவையாக நாங்கள் நிறைய சொல்ல வேண்டி இருக்கின்றது. அங்கு கல்வி தேவைக்காக பாடசாலைகளுக்கு தேவையான எத்தனையோ விடயங்களை நாங்கள் அங்கு நிறைவேற்றியிருக்கின்றோம். வாழ்வாதார உதவிகளை எங்கள் கிராமத்துக்கு செய்ய வேண்டிய உதவிகள் பலவற்றை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நான் குறிப்பிட்டது போல 2வது கோட்பாடாக அமைந்த தேசத்தையும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்தில் ஆரம்ப காலத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அங்கு பல குழந்தைகளை உள்ளடக்கி பாரதி இல்லம் அப்படிப்பட்ட பல இல்லங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இந்த ஆண்டு விழாக்களை நடத்துவதனூடாக நீண்ட காலமாக அங்கு அந்த இல்லங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் பாரதி இல்லம் என்ற அந்த பாரதி இல்லத்து குழந்தைகளுக்காக வருடந்தோறும் நாங்கள் அங்கே நிதியை அளித்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வறிய மக்களுக்கு அல்லது வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை நாங்கள் அங்கு கொடுத்திருக்கின்றோம். அந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் உண்மையில் இந்த இடத்துல கூறுவதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வெளிப்படையாக பலவற்றை அறிவிப்பது இல்லை என்ற காரணத்தினாலே பல பேர்களுக்கு தெரிகிற இல்லை. அந்த இடத்துல சில கேள்விகள் சிலர் எழுதுவார்கள், இவர்கள் சங்கங்கள் நடத்துகின்றார்கள், இவர்கள் என்ன செய்தார்கள் என்று. என்ன செய்தோம் என்பதை நாங்கள் இந்த 20வது ஆண்டு இந்த நிகழ்விலே எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையிலே அதை நாங்கள் காட்சியாக காட்ட இருக்கின்றோம்.
ஏன்னா நாங்கள் கிராமத்துக்கு என்னென்ன செய்திருக்கின்றோம், தேசத்துக்கு என்னென்ன செய்திருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் காட்டுவோம் என்பதை அறிய தருகின்றோம். மண்ணுக்காக பங்காற்றியவர்கள், சங்கத்துக்காக பணியாற்றியவர்களுக்கான மதிப்பளித்தல், மாண்பீட்டல் இடம்பெறுவது வழமையாக இருக்கின்றது. அதுபோலவே இம்முறையும் சிலர் மாண்பீட்டம் செய்யப்பட இருக்கின்றார்கள். அது பற்றிய விவரங்களை தருவதற்கு சங்கத்தோடு தொடர்ச்சியாக உயிர்ப்போடு பணியாற்றி வருகின்ற மதிய அண்ணா அவர்களை இப்பொழுது அழைக்கின்றேன். நீண்ட நாட்களாக இந்த தென்னங்கீட்டு புங்குடுதி ஒன்றியம் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு முதுகெலும்பாக இருந்தவர் அவர் இல்லைன்னு சொன்னால் ஒன்றியம் இல்லை என்ற அளவுக்கு அப்படி பயணித்து கொண்டிருந்தோ எங்கள் திரு சஸ்பா அண்ணன் தான் இந்த முறை பிரதம விருந்தினர் ஆக்கியிருக்கின்றோம். நாங்கள் இவ்வளோ காலமும் வெளியிலே இருந்து தான் பிரதம வந்து கொண்டு வரனாங்க. ஆனால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பார்க்காம இருந்துட்டோம்னு நினைக்கிற நீண்ட நாட்களாக இந்த முறை ஒரு ஆளை எடுத்து 20 வருஷம் பயணித்த சஸ்பா அண்ணன் பிரதம விருந்தினர். அதை விட 4 பேர் வாழும்போதே வாழ்த்துகின்ற 2 பேர். அதில் ஒரு ஆள் எங்களுடைய ஒன்றியத்தின் உபதலைவியாக இருக்கிற ஜோ மக்கா, 2வது ஆள் வைகுந்தராசனம் சொல்லி அவரும் நிறைய ஊருக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு 2 பேர் மறைந்த ஆக்கள், தேசத்து எழுச்சி பாடகர் சாந்தன் அண்ணா, அவரையும் அவர் புங்குடுதி மைந்தர், அவரையும் இதில் கௌரவிக்கின்றோம். அதோடு சேர்த்து முத்தையா நாகரத்னம்னு சொல்லி அவர் என்னுடைய உறவினர் தான், ஜேபி, அவரையும் இதில் கௌரவிக்கிறதுக்கு பெருமைப்பட்டுக் கொள்வது புங்குடுதி மக்கள் ஒன்றியம். அடுத்து முக்கியமாக இது மாண்பீட்டல் மட்டுமல்ல, பொதுவான நிகழ்வுகள் மட்டும் கலை நிகழ்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு கலை மாலையாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இம்முறை தென்னங்கீட்டு கலை மாலையிலே எது சிறப்பாக அமைய இருக்கின்றது என்பது பற்றியதான அடுத்த பதவியும் தருகின்றேன் பாருங்கள். என்னுடைய பேர் லோகேஸ்வரன் சசிகலா. நான் புங்குடுதி மக்கள் ஒன்றியத்தின் மகளிர் தலைவியாக பணிபுரிகின்றேன். இந்த 20வது தென்னங்கீட்டு நிகழ்வில் நாங்கள் எங்கள் இலங்கையைச் சேர்ந்த இசைப்பிரியனின் இசையில் இந்திய பாடகர்கள் முத்துச்சிப்பி சகோதரனையும் சகோதரி அருணா அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அதோடு எங்கள் இங்கு உள்ள கலைஞர்களும் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இதேவேளை புங்குடுதி மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் ஆண்டுதோறும் அறிவுத்திறன் போட்டி நடத்தி வருகின்றது. இதுவரை 14 ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றன. அந்த வகையிலே அறிவுத்திறன் போட்டியிலே வெற்றியீட்டியவர்கள் அவர்களுக்கான மதிப்பளித்தல் நிகழ்வும் இந்த தென்னங்கீட்டு நிகழ்விலே இடம்பெறுவது வழமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இம்முறை அறிவுத்திறன் போட்டிக்கான அந்த பங்கு பெற்றவர்களுக்கான பங்களிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது? எனது பேர் தம்பராஜா சங்கர்ராயா. நான் புங்குடுதி மக்கள் ஒன்றியத்திலே தற்பொழுது தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் 14 வருடமாக நடத்தி கொண்டு வருகின்ற இந்த அறிவுத்திறன் போட்டியிலே சிறுவர் சிறுமிகள் பாடசாலையின் வயது பிரிவின்படி பாலர் பிரிவு, கீழ்ப்பிரிவு, மத்திய பிரிவு, மேற்பிரிவு, அதிமேற்பிரிவு என்று பல பிரிவுகளை உள்ளடக்கிய வயது ரீதியாக நடத்தி கொண்டு வந்துள்ளோம். இந்த முறை கொஞ்சம் கூடுதலான பிள்ளைகள் வந்த காரணத்தினாலே பாலர் பிரிவிலே திருக்குறள் மன்ற போட்டியிலே 3 பிரிவுகளாகவும் வயது அடிப்படையில், பாலப்பிரிவு ஓவியப் போட்டியிலே அநேகமான 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டதுக்காக எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுகள் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக 5 பிரிவுகளாகவும், கீழ்ப்பிரிவிலே திருக்குறள் மன்ற போட்டியிலே குறைந்த பிள்ளைகள் பங்கு பெற்றிய காரணத்தால் ஒரு பிரிவாகவும், சொல்லெழுதல் போட்டியிலே 2 பிரிவுகளாகவும் பிரித்து அதற்கான ஒழுங்குகளை 1, 2, 3 என்று பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து மத்திய பிரிவிலே கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி என்பன நடந்து முடிந்துள்ளது. மேற்பிரிவிலே அதே போல் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி நடந்து முடிந்துள்ளது. அதிமேற்பிரிவிலே மொழிபெயர்ப்பு, தமிழ் இருந்து பிரெஞ்சிலே இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு போட்டியை நாங்கள் நடத்தியுள்ளோம். சகல போட்டிகளுக்கும் 1வது, 2வது, 3வது பரிசுகளை வழங்குவதோடு பங்கு பற்றிய 85 பிள்ளைகளுக்குமான மிகுதி பிள்ளைகளுக்கும் ஆறுதல் பரிசாக பதக்கங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் பங்கு பற்றிய தொடர்ந்த பிள்ளைகள் அனைவரும் மனஸ்தாபம் இல்லாமல் சந்தோஷமாக இந்த முறை பதக்கம் என்றாலும் கிடைத்திருக்கிறது, அடுத்த முறை நாங்கள் கப்புகளை கிண்ணங்களை பெறுவோம் என்று ஆவலே தொடர்ந்து வருவார்கள் என்று
அப்படி அந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது பிரான்ஸில் 3வது தலைமுறையை தொட்டுவிட்டோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த புங்குடுதி மக்கள் ஒன்றியம் பிரான்ஸுக்கு வந்த முதல் தலைமுறை. நாங்கள் 80களின் தொடக்கத்தில் வந்து நாங்கள் முதல் தலைமுறை இந்த புங்குடுதி மக்கள் ஒன்றியத்தை உருவாக்கியிருந்தாலும் இப்பொழுது 3வது தலைமுறைக்கும் எமது பண்பாடு அது கையளிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஒரு கூட்டு பொறுப்பாக அந்த அறிவுத்திறன் போட்டியை நடத்தி வருகின்றார்கள். நான் வந்து கந்தசாமி லோகேஸ்வரன். நான் புங்குடுதி மக்கள் ஒன்றியத்தில் வந்து மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறேன் என்ற காலமாக ஆரம்பித்த காலத்திலே இருந்தேன். சரி, இந்த நிகழ்வுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து வாசலில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு வாரேன். டிக்கெட் விலை எனக்கு ஒருக்கா சொல்லணும். அப்படியே டிக்கெட் எடுத்துன்னு உள்ளுக்க வந்தால் நீங்கள் உங்களோட நோட்டீஸில் போட்டிருக்கீங்க வந்து நல்வாய்ப்பு சுற்றிழப்பு. சரி, அப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்குறாங்களோ சொன்னீங்கன்னு சொன்னால் வசதியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து பெரிய நிலைமை இதில் நடத்துகிறோம். அதனால் வந்து தென்னிந்திய பாடல்கள், இலங்கையிலேருந்து சைப்பிரியன் இவர்களை வந்து ஒழுங்கு பண்ணி இருக்கின்றோம். அந்த இசை நிகழ்ச்சி நடக்குது. அதனால் வந்து இது டிக்கெட் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். டிக்கெட்டுடைய விலை என்ன? விலை 10 யூரோ. 10 யூரோ டிக்கெட். சரி, அந்த டிக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய இருக்கின்றது. சரி, அப்போ நான் டிக்கெட் அதிர்ஷ்டம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி பார்ப்போம். அந்த டிக்கெட்டை வந்து இப்போ பொதுவாகவே லாச்சப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் தான் நேரம் வந்து டிக்கெட் எடுப்பினோம். இன்றைக்கு எல்லா ரகுமாண்ட நிகழ்ச்சியாக இருந்தன, தீவாண்ட நிகழ்ச்சியாக இருந்தது, எல்லா நிகழ்வுகளும் லாச்சப்பல் எடுப்பினோம். லாச்சப்பலில் வந்து எங்கே டிக்கெட் எடுக்கலாம்? ஆமாம், லாச்சப்பலில் வந்து பாரத் கஃபேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பாரத் கஃபே, மற்றது ஓம் முருகான்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் டிக்கெட்டு. சரி உறவுகளே, அது ஓம் முருகா கடை பாரத் ரெஸ்டாரண்ட் பெட்டியதான முகவரியை கீழே தர்றேன். நீங்கள் அங்கே வந்து அந்த டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். சரி, 10 யூரோக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்க வந்தால் அப்புறம் அந்த லொட்ரி வந்து அப்புறம் என்ன மாதிரி நடக்கும்? அந்த டிக்கெட் எடுத்துன்னு வந்த ஆக்கள் வந்து அங்கே வாசலில் வந்து டிக்கெட் எடுத்து கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணி அதை என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே குலுக்கல் முறையில் வந்து 3 பரிசு இருக்குது. அதுக்கு 3 பரிசு இருக்குது. அப்படின்ட்டு சொன்னால் நான் வீட்டை போய்க்குள்ள ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோட போகலாம், இல்லாட்டி ஒரு டெலிவிஷனோட போகலாம், இல்லாட்டி ஒரு கிரைண்டர். பெண்கள் இப்போ கிரைண்டர் தானே கூட விரும்புகிறார்கள். ஓகே, அதனுடைய கிரைண்டர். சரி, உங்களோட கதையை பார்த்தா பெண்கள் கிரைண்டரை விரும்பின வந்து ஆண்கள் வந்து உருவ போகிறதுக்கு டிக்கெட்டை. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய தென்னங்கீட்டு கலைமாலை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு தமிழ் உறவுகளை, நான் ஆரம்பத்தில் கூறினது போலதான் வேறும் விழுதுமாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் விழுதாக புலம்பெயர்ந்திருந்தாலும் எமது தாய்மண் வேரை நாங்கள் மறந்துவிட முடியாது. நாங்கள் அங்கு பிறந்து வளர்ந்து இங்கே நாங்கள் இன்றைக்கு பல்வேறுபட்ட கஷ்டங்களை கடந்து உயர்நிலையில் இருந்தாலும் எமது 3வது தலைமுறை உச்சகத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எமது பண்பாட்டு வேரையும் நாங்கள் பிறந்த மண்ணையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கூட்டு பொறுப்போடு இந்த பல சங்கங்கள் புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வருகின்றன. அதில் ஒன்றாக புங்குடுதி மக்கள் ஒன்றியம் பிரான்ஸும் செயற்பட்டு வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு வந்து மெக்ஸ்டோமி மெட்ரோ 12ஆம் நம்பர் அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ் தி தோர்சியில் வந்து அந்த மண்டபம் எல்லோருக்குமே தெரிஞ்ச மண்டபம் தான். அங்கே மதியம் 1 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. சரி, அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக உங்களை சந்திக்கின்றேன்.